முட்டை வெள்ளை குருமா. இந்த முட்டை வெள்ளை குருமா ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய், அதில் ப்ரௌன் பகுதியை எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து புதினா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ஓல் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறாமல் லைட்டாக வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வதங்கினதும் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி விடுங்க. வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது கெட்டியாகி வரும். அதனால் தண்ணி ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குருமா கொதித்து வரும். இந்த டைமில் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியை விதையை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக. அதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறோம். நான் முட்டை உடச்சி தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முட்டை உடச்சி சேர்க்க வேணாட்டினா நீங்கள் வந்து வேக வச்சு கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி நம்ம எத்தனை முட்டை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7லேருந்து 8 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷத்தில் முட்டை போய் அடியில் கொஞ்சம் செட் ஆகிருக்கும். ஒரு தோசை திருப்பி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் தாராளமாக மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.